பிரைஸ் லார்ட். அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். வானத்தை பூமியை படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், நம்மை விசாரிப்பதற்கு, காலைதோறும் விசாரிப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 10வது வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் எல்லோரும், அதாவது எல்லா மனுஷரும் நம்முடைய ஆண்டவருடைய இரட்சிப்பை காண வேண்டும். இரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இரட்சிப்பு ஆத்மாவுக்கு அடுத்தது. இன்றைக்கு நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம், எவ்வளவு பிரயாசங்கள் படுகிறோம், எவ்வளவு ஆலோசிக்கிறோம், எவ்வளவு செயல்கள் நாம் செய்கிறோம், எவ்வளவு வேலைகள் நாம் செய்கிறோம், சிந்தித்து பாருங்கள். எல்லாம் நம்முடைய மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள். ஆனால் ஆத்துமாவுக்கு அடுத்த காரியத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆத்துமாவை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறதா? இயேசு சொல்லும்போது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். ஆத்துமாவை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். ஆத்துமாவுக்காக ஆண்டவர் இரட்சிப்பை வைத்திருக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம் முதல் படிக்கும்போது, இரட்சிப்பு முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிற இரட்சிப்பு. இன்றைக்கு சபைகள் அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. எப்படி? எதற்காக? இந்த சால்வேஷனுக்காக. தேவன் பரிசுத்தாவியானவர் பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலே அற்புதங்களை செய்கிறார். இந்த இரட்சிப்பை குறித்து இன்று வரை ஆண்டவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இரட்சிப்பு பெரிதானது என்று அங்கே எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு என்று அவன் சொல்லுகிறான். அந்த இரட்சிப்பை குறித்த ஒரு கவலை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய புயத்தினால, தேவனுடைய வல்லமையினால எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேலரை ஆண்டவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் வெளியே கொண்டு வந்தார். விடுதலைக்கு நேராக கொண்டு வந்தார். கானானுக்கு நேராக நடத்தினார். அவர்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்தார். கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார். அநேக நன்மைகளை அவர்களுக்கு செய்தார் என்று பார்க்க. அதுபோல பாவத்தின் அடிமைத்தனத்தில் இந்த நம்மை இரட்சிப்புக்காக கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேட்கிறார். ஆண்டவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆண்டவருடைய புயத்தின் வல்லமை தெரியும். தேவனுடைய புயத்தின் பலன் தெரியும். தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். தேவனால் என்னென்ன கூடும் என்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஜெயிப்பதற்காக அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவருடைய புயத்தின் வல்லமை அந்த பிரச்சனையில், அந்த இடத்துல வெளிப்படும்படியாய் கேட்கும் போது ஆண்டவர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டவருடைய புயம் தேவ பிள்ளைகளாகிய நம்மை பலப்படுத்துகிறது. பலனற்றவர்களாக இருக்கலாம். பாருங்க, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு புதிய இடத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அங்கே பலனற்றதான ஒரு நிலைமை.
பாருங்க, அங்கே ஒரு வீட்டில் அல்லது ஒரு வாடகை இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி நாம் ஆத்துமாதாயம் செய்கிறோம். ஊழியம் என்கிறது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, பெயர் புகழ் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தோடு செய்யப்படுகிறதான காரியம் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவ்விதமாக நாம் செய்கிறோம். அங்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் நம்மை மதிக்கிறதில்லை, நம்மை கண்டுகொள்ளுகிறதில்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய புயம் அவர்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் அதிசயமான காரியங்களை அங்கே செய்கிறார். ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஜனங்களை பெருக பண்ணுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உபதேசங்களை ஜனங்களை நிலைக்க பண்ணி ஆண்டவர் அவருடைய புயத்தின் வல்லமையினாலே அங்கே சபையை பலப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட ஒன்றுமில்லாமல் மற்றவர்களுடைய நிந்தைகளுக்கும் தூஷிப்புகளுக்கும் ஆளான இடங்களில் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய புயத்தின் வல்லமை என்று பார்க்கிறோம். இன்னும் கூட 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எசேக்கியாவை குறித்து படிக்கிறோம். அவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஜனங்கள் வந்தபோது அவன் சொல்கிறான், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி ஜனங்களை தேற்றினான். அசீரியா ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தபோது பாருங்கள், அவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டார். கர்த்தருடைய புயத்தின் வல்லமையை நாடினான். அவர்களோடு இருக்கிறது மாம்ச பலம் என்று சொன்னான். சத்துருக்களோடு இருக்கிறது மாம்ச புயம், ஆனால் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை ஜனங்களுக்கு ஊட்டினான், ஜனங்களை தேற்றினான், தைரியப்படுத்தினான். கர்த்தருடைய புயத்தின் வல்லமை வெளிப்படும்படி வேண்டினான். அந்த இடத்திலே கர்த்தருடைய புயத்தின் வல்லமை வெளிப்பட்டது. அந்த அசீரியா ராஜா ஒரு செய்தி கேட்டு திரும்பி அவன் தன் ஊருக்கு போய்விட்டான். அங்கே தன் மகனால் அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நமக்கு எத்தனை பிரச்சனைகள் காணப்பட்டால் அன்பான தேவ பிள்ளை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய புயம் வெளிப்படும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவருடைய புயத்தின் வல்லமையால் சத்துருக்களை அழிக்கிற தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர், வழி நடத்துகிறவர், எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறவர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்டதான வார்த்தையின்படி கர்த்தருடைய புயத்தை யாருக்கு வெளிப்பட்டது, ஆண்டவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, உம்முடைய புயத்தின் வல்லமை அறிந்தவர்களாக, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறவர்களாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் காணப்படட்டும். இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.